வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ். ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 21/7/2025 மண்டேலேருந்து 27/7/2025 சண்டே வரைக்கும் நடந்த வீக்லி கரண்ட் அஃபேர்ஸாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற எல்லா கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட்டும் நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு எல்லாமே நம்மளோட சேனலில் பதிவேற்றம் செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டிலே இருந்துட்டு எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபையும் கம்ப்யூட்டர் சென்டரே போகாமல் மிக குறைவான கட்டணத்தில் நம்மளோட ட்ரபிள் ஃப்ரீ ஆன்லைன் சர்வீஸ் மூலிமாவே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் எளிதாக அப்ளை செஞ்சுக்கலாம் எல்லா ஜாபையும் மிக குறைவான கட்டணத்தில். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தற்போது ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்க உள்ளவர் யார்? அதாவது ஆர்பிஎஃப்பில் முதல் பெண் தலைமை இயக்குநராக யார் பதவியேற்க உள்ளார்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சரியான பதில் சோனாலி மிஸ்ரா. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான பதில். தற்போதைய ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்க உள்ளவர் சோனாலி மிஸ்ரா. இவர் வந்து பார்த்திங்கன்னா தற்போது ஆர்பிஎஃப் தலைமை இயக்குநராக யார் இருந்தாங்கன்னா மனோஜ் யாதவின் பதவிக்காலம் ஜூலை 31 வந்து முடிவடையுது. இப்போ இன்ன வரைக்கும் யார் இருக்காங்கன்னா மனோஜ் யாதவ், அவங்களுடைய பதவிக்காலம் ஜூலை 31 முடிவடைகிறது. அதனால் சோனாலி மிஸ்ராவை வந்து நம்ம ஆர்பிஎஃபோட முதல் பெண் தலைமை இயக்குநராக பதவியேற்க இருக்கிறாங்க. சோனாலி மிஸ்ரா 2026 அக்டோபர் 31 வரை வந்து இதோடைய பதவி வந்து செல்லுபடியாகும். அது வரைக்கும் இவங்களுடைய பதவி இருக்கும். இவர் பார்த்திங்கன்னா 1993 மத்திய பிரதேச பிரிவு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. தற்போது பார்த்திங்கன்னா கூடுதல் இயக்குநராக பதவி வகிக்கிறார். எங்கன்னா மத்திய பிரதேச மாநில காவல்துறையில் கூடுதல் இயக்குநராக பதவி வகித்து வருகிறார். செகண்ட் கொஸ்டின், சமீபத்தில் பின்வருவனவற்றில் ஆசிரியம் கல்வெட்டுகள் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அரிமளம், மணமேல்குடி, ஏகவயல், கூகூர். இதுக்கு சரியான பதில் கூகூர். ஆப்ஷன் இ இதுதான் சரியான பதில். கூகூர்ன்ற இடத்துல தான் ஆசிரியம் கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த கூகூர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் வட்டத்தில் குன்றாண்டர் கோயில் அருகே உள்ள கூகூர் கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த கூகூர் கிராமத்தில் 2 ஆசிரியர் கல்வெட்டுகளும் ஒரு துண்டு கல்வெட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அது என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். அதில் அந்த ஃபஸ்ட்டு கல்வெட்டு வந்து எதை குறிக்குதுன்னா 13ஆம் நூற்றாண்டு எழுத்தமைதியுடன் 1.5 அடி அகலம் 2 அடி, அதாவது 2.25 அடி நீளம் கொண்ட சமமற்ற பலகைக்கல்ல 11 வரிகளுடன் கூடிய முதல் கல்வெட்டில் 11 வரிகள் வந்து எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடபனங்காட்டு நாட்டைச் சேர்ந்த கிளிநன்னூர், அதாவது கிள்ளனூர்ன்ற இப்போ சொல்லுவாங்க, வாராங்காதிகர் என்பாருக்கு ஆசிரியம் ஆகியிருந்த கூகூர். இந்த வாராங்காதிகர் அவங்களுக்கு கைப்பற்றியிருந்ததாக சொல்லியிருப்பாங்க கூகூர் பகுதியை. அதை வந்து குமாரமங்கலத்தை பூர்வீகமாக கொண்ட தென்னுடையான், அதாவது தென்மலை நாடு, தென்கரை நாட்டு வேளாண் என்பவர் மீளுரிமை பெற்ற செய்தியை வந்து பகிர்கிறது. தென்கரை நாட்டு வேளாண் என்பவர் வந்து மீட்டிருப்பார் இந்த கூகூர் பகுதியை. அதை தான் வந்து அந்த முதல் கல்வெட்டில் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆசிரியம் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. 2வது கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த எழுத்தமதியுடன் தோரணவாயில் புடைப்புடன் மங்கள வரியில் தொடங்கியிருக்கும். சிவவீரை அரையறையில் சேர்ந்த மகனுக்கு திருஞான சம்பந்த பிள்ளையடி ஆசிரியம் என்ற செய்தி பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது அருகில் உள்ள வீரக்குடி கிராம அரையர்களடங்கிய மக்களை திருஞான சம்பந்த பிள்ளை என்பவர் ஆதரித்த அறிவிப்பினை அவங்க ஆதரித்ததை வந்து பகிர்ந்திருப்பாங்க. அதுதான் வந்து 2வது கல்வெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. 3ஆவதாக பார்த்திங்கன்னா ஒரு துண்டு கல்வெட்டு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் எதுவுமே வந்து ஒரு விரிவான விவரங்கள் எதுவுமே கொடுக்கல. ஆனால் முல்லை என்ற வார்த்தை வந்து முழுமையாக வந்து எழுதியிருப்பாங்க. முல்லை என்ற வார்த்தை முழுமையாக காணப்பட்டிருக்கும். இதில் காணப்படும் எழுத்தமதியின் அடிப்படையில் 15ஆம் நாட்டுக்கு பிந்தைய கல்வெட்டாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 கல்வெட்டுகள் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆசிரியம் கல்வெட்டு எங்கன்னா கூகூர் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்டு கொஸ்டின், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷன் ஆ, சுபான்சி சுக்லா. இவங்க தான் வந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை வந்து விட்டிருப்பாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 18 நாட்கள் தங்கியிருந்து 60 ஆய்வு பணிகளையும் முடிச்சிருப்பாங்க. யாருன்னா இந்திய நாட்டை சேர்ந்த சுபான்சி சுக்லா, அமெரிக்காவை சேர்ந்த பெக்கி விட்சன், ஹங்கேரியை சேர்ந்த திபார் கபு, போலந்தை சேர்ந்த ஸ்லோவஸ், இவங்க 4 பேர், ஸ்லோவன் சுஸ்கான்சி, இவங்க 4 பேர் வந்து விண்வெளிக்கு வந்து சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருப்பாங்க. அவங்க போன
ராக்கெட் பேர் பார்த்திங்கன்னா பால்கன் 9. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தோட பால்கன் 9 ராக்கெட் வழியாக பூமியிலேருந்து விண்வெளிக்கு சென்றிருப்பாங்க. அவங்கள இந்த 4 பேரை சுமந்து சென்ற விண்கலத்தோட பெயர் டிராகன். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தில் பால்கன் 9 ராக்கெட் மூலயமா போயிருப்பாங்க. இவங்களோட சுமந்து சென்ற விண்கலத்தோட பெயர் டிராகன் 9, அதாவது டிராகன். விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னு கேட்டிங்கன்னா யூரி ககாரின். அதுதான் வந்து நம்ம ஆப்ஷன்ஸில் கொடுத்துருப்போம். செகண்ட் ஆப்ஷனில் யூரி ககாரின் கொடுத்துருப்போம். இவங்க வந்து விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யாருன்னா யூரி ககாரின். தென் மூணாவதாக இருக்க ஆப்ஷன் என்னன்னா லைக்கான்றது ஒரு நாய். விண்வெளிக்கு சென்ற முதல் உயிரினம் எதுனா லைக்கான்ற நாய் தான் போட்டிருப்பாங்க. விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் யாருன்னா ராகேஷ் சர்மா. இவங்க பார்த்திங்கன்னா சுபாஷிஷ் சுக்லான்றது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர். இது ராகேஷ் சர்மா விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் வந்து ராகேஷ் சர்மான்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருப்போம். அதாவது விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா ஆவார். அடுத்து 4th கொஸ்டின், 2024 to 25 ஆண்டிற்கான தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 2வது இடத்தில். ஸோ தனிநபர் வருமானத்தில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. ஸோ தனிநபர் வருமானம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியில் ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஈட்டும் வருமானத்தின் சராசரி, அதாவது மொத்த வருமானத்தை அந்த பகுதியின் மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தான் வந்து தனிநபர் வருமானம்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாடோ ஒரு குறிப்பிட்ட பகுதியோ அதில் இருக்க ஒரு தனிநபரோட மொத்த வருமானத்தை அந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பது தான் தனிநபர் வருமானம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. அதாவது தனிநபர் வருமானம் என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் பை மொத்த மக்கள் தொகை. இதுவும் வந்து கொஸ்டினாக உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? முதல் இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா 2,04,605 தனிநபர் வருமானம். 2வது இடத்துல நம்மளோட தமிழ்நாடு இருக்குது 1,96,309. 3வது இடத்துல ஹரியானா இருக்குது 1,94,285. 5th கொஸ்டின், கார்கில் வெற்றி தினம் எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் ஜூலை 26. ஜூலை 26 தான் வந்து கார்கில் தினமாக கொண்டாடுவோம். அதாவது 1999ஆம் ஆண்டு இதே டேட்டில் ஜூலை 26 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே கார்கில் யுத்தம் வந்து நடைபெற்றிருக்கும். அதில் பாகிஸ்தான் இராணுவத்தினர் மற்றும் பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள், அதாவது பாகிஸ்தான் இராணுவத்தினர் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய எல்லைக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீரோட கார்கில்ன்ற அந்த பகுதியை வந்து கைப்பற்றுறதுக்காக கைப்பற்றிருப்பாங்க. அதுக்கு வந்து ஆப்ரேஷன் விஜய் என்ற திட்டத்தின் மூலமா வந்து இந்திய இராணுவம் வந்து கடுமையாக தாக்கி பாகிஸ்தான் இராணுவத்தை வந்து பின்னூட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 527 இந்திய வீரர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவர்களோட வீரமரணத்தை நினைவு பொறுத்தும் அஞ்சலி செலுத்தும் விதமாக தான் இந்த கார்கில் திட்டத்தை வந்து கார்கில் வெற்றி தினத்தை கொண்டாடும். அதாவது கார்கில் வெற்றி நாள் ஆண்டுதோறும் ஜூலை 26 அன்று நினைவு கூறப்படுகிறது. இது நாட்டின் பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்கள் நினைவு கூறும் நாள்னு சொல்லியிருக்காங்க. கார்கில் வெற்றி நாள் என்றைக்குன்னா ஜூலை 26. இந்தியாவோட முதல் செங்குத்து பாலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா பாம்பன் பாலம், அதாவது ராமேஸ்வரத்தில் இருக்க பாம்பன் பாலம் தான் இந்தியாவோட முதல் செங்குத்து பாலம். இது எப்போனா 2019 வந்து மத்திய அமைச்சரவையிலேருந்து ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க கட்டுறதுக்கு. இதோட நீளம் பார்த்திங்கன்னா 2.07 கிலோமீட்டர். இந்த பாம்பன் பாலம் இந்தியாவின் முதல் செங்குத்து பாலம்னா பாம்பன் பாலம். இந்த புதிய பாம்பன் பாலம் ரயில்வே அமைச்சகத்துடைய கீழே நவரத்னான்ற பொதுத்துறை நிறுவனமான ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் RVNL மூலமாக தான் கட்டியிருப்பாங்க. டிஎன் ஸ்பார்க் திட்டம் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருப்போம். கல்லூரி மாணவர்களுக்கு உயர் ஆராய்ச்சி படைப்பு வழங்க ஊக்கத்தொகை வழங்குதலா, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச விடுதி வசதியுடன் கூடிய படிப்பா, பள்ளி மாணவர்களுக்கு கணினி சார்ந்த அடிப்படை அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறனை வழங்குதலா, அரசு பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி பயில அரசின் இலவச வழிகாட்டுதல் வகுப்பு பாடத்திட்டத்தை சேர்த்தலாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான பதில் என்னென்னா பள்ளி மாணவர்களுக்கு கணினி சார்ந்த அடிப்படை அறிவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு திறன், அதாவது ஏஐ, கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் ஏஐ வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. டிஎன்னா தமிழ்நாடு, ஸ்பார்க்னு என்னென்னா ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். இதுதான் வந்து இதுக்கான அப்ரிவேஷன். ஜூலை 24, 2025 அன்றைக்கி தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. யாருக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இந்த டிஎன் ஸ்பார்க் திட்டம் மூலயமா கணினி சார்ந்த அடிப்படை அறிவு, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்லித் தருவாங்க. தென் இணையவழி மோசடியின் இலவச புகார் எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. 1930 தான் இணையவழி மோசடியின் இலவச புகார் என்ன அளிச்சிருப்பாங்க. இந்த 1100ன்றது முதலமைச்சரின் உதவி மையம், அதுக்கான இது
1912ன்றது மின்சார அவசர நிலை எண், 1098 குழந்தைகள் உதவி எண். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது. இந்தியா 2020 என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 பேர் வந்து ஆசிரியராக இருந்திருப்பாங்க இந்தியா 2020க்கு. யாருன்னா அப்துல் கலாம் ப்ளஸ் ஒய்எஸ் ராஜன். இவங்க 2 பேர் தான் இந்தியா 2020 என்ற நூலின் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 2020க்குள்ளே பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான முன்னேறிய நாடாக மாற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் தான் கல்வி, வேளாண்மை, தொழில்துறை, பாதுகாப்பாக இருக்கட்டும், சுற்றுச்சூழல் அண்ட் தொழில்நுட்பம், இதில் வந்து சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி வந்து முன்னேறி இருக்கணும் 2020க்குள்ளே அப்படின்றதுக்காக அந்த புத்தகம் வந்து எழுதியிருப்பாங்க. அப்துல் கலாமும் ஒய்என் ராஜன் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த புத்தகம் வந்து எழுதியிருப்பாங்க. இது வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கிறதாகவும் தேசம் சார்ந்த விடிவுகளை கூறுவதற்காகவும் ஒரு வல்லரசாக இந்தியா வந்து வளர வழிகாட்டுவதற்காகவும் இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கும். லாஸ்ட் கொஸ்டின், தற்போதைய இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் யார்? இப்போ யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மிருது சஞ்சய்குமார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். தற்போது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக ஸ்ரீ மிருது சஞ்சய்குமார் இருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் யாருன்னா ஆர்ஏ கோபாலசாமி. இவர் தான் சுதந்திர இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக வந்து பணியாற்றியிருப்பார். ஸோ இன்றைக்கி இந்த வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக 10 கொஸ்டின். தென் நெக்ஸ்ட் வீக்குக்கான கொஸ்டினை நம்ம வந்து சண்டே அன்றைக்கி அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.